ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் வரப்போது மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃபுன்னு சொல்லலாம், ரேக்குன்னு சொல்லலாம். என்னோடய கிச்சனில் எனக்கு பார்த்திங்கன்னா ஓவன் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் இல்லை. மெயினாக வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து அந்த மூலையில் இருக்கிறதுனால என்னால் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ஷெல்ஃப் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அமேசானில் பார்த்துருந்தேன். இந்த ரேக்குக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்தது. ஸோ கலர் வந்து நான் இந்த மாதிரி பெய்ஜ் கலர் சூஸ் பண்ணி நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இது வந்து வீட்டில் வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த மேனுவல் பார்த்துட்டு பொறுமையாக உட்காந்து அசம்பிள் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜம்மு நம்மளுக்கு வந்து ஒரு 5 ரேக் இருக்கிற மாதிரி அந்த ஷெல்ஃப் ரெடி ஆகிடும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. உட்காந்து அது ஃபஸ்ட் நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்புறம் பொறுமையாக பார்த்துட்டு நம்ம அந்த மேனுவல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுறது, செட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மெயினாக விவானை தூங்க வச்சுட்டு இந்த வேலையில் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பட் நான் எப்படியும் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறப்ப எந்திரிச்சு வந்துடுவான். அவனுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தூங்க வச்சுட்டு திருப்பி வந்து நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2த்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து ஸ்க்ரூவோடு வந்து நம்ம டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 பார்ட்டை நான் வந்து தனித்தனியாக பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா. இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு 5 ரேக் இருக்கக்கூடிய ஷெல்ஃப் ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு இருக்குங்க. ஸோ எனக்கு மெயினான பர்பஸ் பார்த்திங்கன்னா என்னோட ஓவன் வைக்கணும், என்னோடய ரைஸ் குக்கர் வைக்கணும். ஸோ கொஞ்சம் என்னோடய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் ஒரே இடத்துல வச்சு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா ஓரமாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, காயெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ட்ராமர் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதை வந்து விவானுக்கு டாய் ஸ்டோரேஜுக்கு மாற்ற போகிறேன். விவானுக்கு வந்து கொஞ்சம் இந்த டாய்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவனுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு பிளேஸ் வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன். விவான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுனால அவனுக்கு வந்து ஒரு குட்டி சேர், அப்புறம் அந்த ஒரு டேபிள் இருக்குது இல்லையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த சார்ட்டில் வந்து ABCD 1 2 3 நான் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்கூல் செட்டப் மாதிரி பண்ணி அவனை வந்து மற்ற டைமில் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த செட்டப் பண்ண போகிறேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம 2த்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, நீங்களே அழகாக மேனுவல் பார்த்து செட் பண்ணிடலாம். இதிலே மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் எனக்கு இந்த கலர் கொஞ்சம் லைட் கலர் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து இப்போ கவுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா கவுத்து போட்டு நம்ம ஸ்க்ரூ போட முடியும். ஸோ ஃபைனலாக எல்லாமே டைட் பண்ணியாச்சு. கடைசியாக வந்து காலுக்கு புஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து தலைகீழாக மாற்றிட்டு நம்ம இப்போ ரெகுலர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது திங்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ திருப்பி போட்டாச்சு பாருங்கள். ஸோ இந்த கொக்கி வந்து ஒரு 3 கொக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேக் பண்ணுறப்ப நம்ம க்ளவுஸ், நம்மளோட மெஷரிங் கப்ஸ்லாம் கூட சைடில் வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் லுக் இப்படி தாங்க இருக்கும். இது நான் எங்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்றதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சில திங்ஸ் ஆர்டர் பண்ணிக்கேன். எல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுன்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது வெயிட் லாஸ் பொடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா. இதுக்கு மெயினாக தேவைப்படக்கூடியது கொள்ளு. நான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கொள்ளு எடுத்திருக்கேன். கொளுத்தவனுக்கு கொள்ளும், இளைச்சவனுக்கு எள்ளும் கொடுங்கன்னுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல கூடிய கொழுப்பு கரைக்கிறதுக்கும் நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து ப்ரமோட் பண்ணும். அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா 2 கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு வந்து உளுத்தம் பருப்பு, அந்த 1 ஸ்பூன் வந்து சீரகம், வந்து மிளகு, அதே மாதிரி 1 ஸ்பூனில் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 20 25 வரமிளகா வச்சுருக்கேன். இன்றைக்கி இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டோட ப்ரீ சீசன் காஸ்ட் அயனில் தான். ஸோ காஸ்ட் அயனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரை பேனில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அடிகனமாகக்கூடிய அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து இதெல்லாம் வருத்தோம்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அயன் அந்த வந்து ப்ராடக்ட்ஸை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த உடம்புக்கு அயன் சக்தி போய் சேரும்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ப்ரீ சீசன் டை வந்திருக்கு. ஸோ அகரோ பிராண்டில். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஜஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு சோப் போட்டு வாஷ் பண்ணி இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி நம்மலாம் அந்த சீசனிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கைக்கு வந்து ஹேண்டலும் கொடுத்துட்டாங்க சூடானா வந்து பிடிக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா துணி வச்சு பிடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த சூடு வந்து அந்த துணியை தாண்டி நம்ம கையில் படும். ஸோ இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பொருள் வந்து கருகாது. செகண்ட் மெயினாக நல்ல விஷயங்கள், ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து அயன் ப்ராடக்ட்ஸில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டபுள் மடங்கு நம்மளுக்கு ஹெல்த் கூடும். ஸோ இதில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் 2 கப்பு கொள்ளு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வறுக்க நல்ல அரோமா, வீடே நல்ல மணமணான்னு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நல்ல கலர் மாறும், படப்படப்பட எள்ளு மாதிரி புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் இறக்கி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இது வந்து என்னோடய வெயிட் லாஸில் டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து கொஞ்சோண்டு சாதத்தில் போட்டு
போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவேன். இது வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். சூடாகாமல் இருக்கிறதுக்கு எப்பவுமே வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு நீர் மோர் மாதிரி எடுத்துக்கோங்க, சூடாகாது. அதே மாதிரி பெருங்காயம் கண்டிப்பாக நான் இதில் சேர்ப்பேன். ஸோ வந்து அடுத்தது கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம், 1 கப்பு கடலைப்பருப்பு. நீங்கள் எந்த கப்பில் வந்து கொள்ளு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ அதே கப்பில் நான் அளவு எடுத்து 1 கப் வந்து கடலைப்பருப்பு நல்லா வறுத்து ட்ரையாக எண்ணெய்லாம் சேர்க்காம வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா 3/4 கப் வந்து உளுத்தம் பருப்பு. நீங்கள் இது ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், அருமையாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து நீங்கள் இது கொள்ளு பொடி சொன்னால் நம்பவே மாட்டாங்க, நார்மல் இட்லி பொடி மாதிரி இல்லை சாப்பாடு பொடி மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து பூண்டு அப்புறம் வரமிளகா தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு மட்டும் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஆனால் வரமிளகா வந்து வறுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகு சீரகம் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு இதெல்லாம் பொரிஞ்சிடும். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஸோ ரொம்ப விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து கருகிடும். ஸோ டக்குன்னு இப்போ ஃப்ளேமில் போட்டு டக்குன்னு எடுத்துன்னு பாருங்கள், நல்லா புகை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இதை இறக்கி நம்ம ஒன்றாவே வந்து எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். பட் என்னென்னா நம்ம இந்த மாதிரி பொடி அரைக்கிறச்ச நீங்கள் சூடாக மட்டும் அரைச்சிடாதீங்க. அது வந்து நம்மளுக்கு என்ன ஹீட் ஆகி நம்மளுக்கு வந்து அது மிக்ஸி ஜாருக்கும் நல்லது கிடையாது. அந்த நம்ம பண்ணக்கூடிய பொடியும் ரொம்ப நாள் நிற்காது, கெட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள். நம்ம இந்த வரமிளகா பொரிக்கப்போ மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வரமிளகா பொரித்து நம்ம சேர்த்துட்டு இப்போ மிக்ஸியில் அரைச்சிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மிக்ஸியில் அரைக்கிறப்போ பேஷாக அரைச்சிக்கிறது நல்லது. ஸோ நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா ஷஃபில் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து ஒரு பேட்ச் 2 பேட்சை பிரிச்சுட்டு ஒரு பேட்சை அரைப்பேன். ஸோ அந்த மாதிரி அரைக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வந்து அரைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது, பிளேட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லைன்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு இல்லை 2 ஸ்பூன் கல்லுப்பு வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வெறும்னே வந்து அப்படியே வந்து திருப்பி விடுங்க. ஸோ அந்த கல்லுப்பு நல்லா வந்து சால்ட்டாக மாறும் இல்லையா அரைச்சி, அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்கள் பிளேட்ஸ் நல்லா ஷார்ப்பாகும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ப்பின் பண்ணிக்கலாம். கத்தியை சாணம் பிடிக்க முடியும், பிளேட்ஸ் வந்து கஷ்டம் இல்லையா. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் 2 பேட்ச் எடுத்தேன் இல்லையா, அதில் ஒரு பேட்ச் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மிளகா வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணலைங்க. காரமும் பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்கும். ஏன்னா கொள்ளு உடம்புக்கு சூடு தான். ஸோ நம்ம இன்னும் நிறைய வரமிளகா சேர்த்தோம் அப்படின்னா அதுவும் சூடாகும். ஸோ எல்லாம் பார்த்து ப்ரொபோஷனலாக சேர்த்துக்கிட்டேன் நான். நிறைய பேர் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுவாங்க, டயபெட்டிஸ் இருக்கும், ஒபசிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு ரெசிபி இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா நான் என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் த்ரூ அவுட் சாப்பிட்ட ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா கின்வா. நிறைய பேருக்கு இந்த கின்வானா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் அதை வாங்கி உங்களுக்காக ரெசிபி செஞ்சு காட்டுறேன். நான் மோஸ்ட்லி அதை வந்து டின்னர் டைமில் எடுத்துப்பேன். அது வந்து எனக்கு வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல்ஸ் ஷூட் அப் பண்ணாமல் நல்லா வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வீட்டில் சப்பாத்தி இட்லி சாப்பிட்றதுக்கும் கின்வா சாப்பிட்றதுக்கு அப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுகர் லெவல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்ச் நமக்கு தெரியுங்க. ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஸோ பொடியெல்லாம் அரைச்சி கடைசியாக வந்து நான் உப்பும் அதே மாதிரி பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு, சூட்டில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு கிளாஸ் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு வருங்க. இந்த கொள்ளுப்பொடி எங்கள் வீட்டில் நம்ப மாட்டீங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து கொள்ளுப்பொடின்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு இட்லி மிளகா பொடி மாதிரியே இருக்கும். அந்த அப்புறம் ரைஸ் தால் பவுடர்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் எண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் நல்லது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நமக்கு வலுவாகிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து மத்தியானம் லஞ்ச் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் ஒரு 2 கரண்டி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ அளவாக எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளோட மரபே பார்த்திங்கன்னா ரைஸ் சாப்பிட்டு தான் இருப்போம். அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ டயட்ன்றது வந்து ஸ்லோவாக அந்த ப்ரோக்ரஸ் இருக்குன்னு தவிர்த்து ஒரு ஏரியா வந்து கண்டிப்பாக அது நடக்காது. ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் சாதம் எடுத்து இந்த மாதிரி பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம அழகாக வந்து ஒரு 5லேருந்து 6 வாய் வரும் சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பொடி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இட்லிக்கும் அப்புறம் தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க. என் விவான் குட்டி கூட அழகாக சாப்பிடுவான். ஸோ நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை.